வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம் எல்லாம் எதுவும் இல்லை. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் மூலமாக ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 10th 12th டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கான லாஸ்ட் டேட் 13/5/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய லிங்க் மூலம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஃப்லைனில் எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட் எதுவும் சென்ட் பண்ண தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ ஆன் மொபைல் அல்லது டெலிஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நீங்கள் மொபைல் மூலமாக தான் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் மொபைல் இன்டர்வியூ ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் டு தேர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் மூலமாகவே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ, அதாவது மொபைல் இன்டர்வியூ, சரிங்களா? உங்களுக்கு மொபைலில் ஃபோன் பண்ணி தான் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. www. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HTTP ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ppicf.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் மூலமாக எப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க. சரிங்களா? தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 39 கேட்டகரிஸ் 39 வகையான நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் ரெக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 39 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GDMOS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ், ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75,000 ஃபஸ்ட்டுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா 44,900, 18,000 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னும் 10th முடிச்சவங்களுக்கும் ஜாப் இருக்குது. தென் MBBS, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா BSc நர்சிங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு 10th பாஸ் பண்ணிங்கன்னாவே போதும், ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா 20 to 40, 18 to 33 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்ததா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்துங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தகுதி விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் இந்த இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 10th அவங்க குவாலிஃபைடாக கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் BSc நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது கான்டாக்ட் மெடிக்கல், அந்த GDMO பார்த்தீங்க அப்படின்னா MBBS கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. தேங்க்யூ.